Hello students, welcome to Social Science Toppers. இந்த வீடியோல ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் லெசனோட 2 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் லெசனோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் எல்லாமே தனியா ஒரு பிளேலிஸ்ட்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் லெசன்ல இப்போ நம்ம பார்க்க போறது 6வது 2 மார்க். ஓகேவா? லிஸ்ட் அவுட் எனி 2 காசஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ். லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபெயில் ஆகுறதுக்கு ஏதாச்சும் 2 காரணங்களை சொல்லுங்க அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஸ்டின்லேயே எனி 2 காசஸ் தான் கேட்டிருக்காங்க. பட் ஆன்சர்ல வந்து 3 பாயிண்ட் கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா சோஷியல் சயின்ஸ்ல சென்டம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எப்பயுமே ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எழுதுறது நல்லது. ஏன்னா ஆன்சர் கீழே வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு தெரியாது. மேபி 2 பாயிண்ட்டும் சேர்த்து சிங்கிள் பாயிண்டாவும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் எப்பயுமே நம்ம வந்து ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எழுத சொல்றது. சரிங்களா? இப்ப ஆன்சரை பார்த்தீங்கன்னா முதல் ரீசன் லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபெயில் ஆகுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸை பார்க்கும்பொழுது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ஜெயித்த நாடுகள் இருக்குல்ல, வெற்றி அடைந்த நாடுகளுடைய அவங்களுடைய குரூப் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல முக்கியமான மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா பிரிட்டன் அப்புறம் பிரான்ஸ். ஓகே, மேக்சிமம் இவங்க நினைக்கிறது மட்டும்தான் அந்த லீக் ஆஃப் நேஷன்ஸோட டிசிஷனா இருந்துச்சு. ஸோ இந்த ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கரி இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி தோணுச்சு அப்படின்னா இது வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்து அமைச்ச ஒரு கூட்டணி இல்லை, இது வந்து பிரான்ஸும் பிரிட்டனும் சேர்ந்து அவங்க சொன்னதை நம்ம நடத்துறதுக்காக உருவாக்குன ஒரு குழு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தோணுச்சு. சரியா? ஸோ அது வந்து அதனால தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா இட்டாலி, ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ்ல வந்து அவங்க சொல்ற அவங்க எடுத்த டிசிஷன்ஸை மதிக்காம அவங்க இஷ்டத்தை நடந்துப்பாங்க. சரியா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான காரணம். த லீக் அப்பியர் டு பி அன் ஆர்கனைசேஷன் ஆஃப் தோஸ் ஹூ வர் விக்டோரியஸ் இன் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஓகே, ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் கிட்ட என்ன இல்லைன்னா மிலிட்ரி பவர் இல்லை. ஓகே, அதனால அவங்க எடுக்கிற முடிவுகளை வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்த முடியல, என்ஃபோர்ஸ் பண்ண முடியல அப்படின்னா செயல்படுத்த முடியல, இல்லைன்னா நடைமுறைக்கு கொண்டு வர முடியவில்லை அப்படின்னு அர்த்தம். சரி, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இன்கேஸ் இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் வந்து யாரும் சண்டை போடக்கூடாது எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். ஓகே, இன்கேஸ் அது ஒரு கண்ட்ரி வந்து அந்த டிசிஷனை மதிக்காம அந்த ஏரியாக்குள்ள அவங்க வந்து இன்வைட் பண்றாங்க, இல்லைன்னா வந்து போர் புரியறாங்க அப்படின்னா இப்போ லீக் ஆஃப் நேஷன்ஸ் அது பதிலுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணும். சரிங்களா? இப்போ லீக் ஆஃப் நேஷன்ஸ் கிட்ட மிலிட்ரி பவர் இல்லாததுனால அவங்களால பதிலுக்கு எதுவுமே பண்ண முடியல. ஸோ இதை பார்க்கும்போது மற்ற நாடுகளும் என்ன பண்ணுவாங்க, இதையே ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா லீக் ஆஃப் நேஷன்ஸ் எடுக்கிற டிசிஷனை நம்ம மதிக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம அந்த ரூல்ஸை மீறினாலும் அவங்களால நம்மள ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும். சரிங்களா? ஸோ சின்ஸ் இட் லேக் த மிலிட்ரி பவர் ஆஃப் இட்ஸ் ஓன் இட் குட் நாட் என்ஃபோர்ஸ் இட்ஸ் டிசிஷன்ஸ். இது ரெண்டாவது முக்கியமான காரணம். அடுத்து மூணாவது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா த பிரின்சிபிள் ஆஃப் கலெக்டிவ் செக்யூரிட்டி. கலெக்டிவ் செக்யூரிட்டி அப்படின்னா மீனிங் என்னன்னா கூட்டு பாதுகாப்பு. ஆக்சுவலா இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் லீக்னால என்னது கூட்டணி தான். சரியா? நாடுகளுடைய கூட்டணியை ஏன் உருவாக்குறாங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து நம்ம இருந்தோம்னா ஒரே கூட்டணியா இருந்தோம்னா அது எல்லாருக்குமே பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கறத கான்செப்ட். சரிங்களா? அந்த கான்செப்டோட தான் லீக் ஆஃப் நேஷன்ஸ் தொடங்கியிருப்பாங்க. ஆனா அது வந்து ஆக்சுவலா ப்ராக்டிக்கலா அது வந்து என்ன ஆகல அப்படின்னா நான் ஒழுங்கா சரிப்பட்டு வரல. சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். த பிரின்சிபிள் ஆஃப் கலெக்டிவ் செக்யூரிட்டி குட் நாட் பி அப்ளைட் இன் ஆக்சுவல் ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்லோ லேர்னராக இருந்தீங்க அப்படின்னா இந்த 2 பாயிண்ட் மட்டுமே எழுதிக்கலாம். இந்த 2 பாயிண்ட் எழுதினாலும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் போட்டுருவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல் கொடுத்துருப்பேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டெலகிராம் சேனலோட லிங்க், அதை கிளிக் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனலும் இருக்குது, டெலகிராம் சேனலும் இருக்குது. ரெண்டுத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.